அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர், அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து பேசுகிறேன். பூர்வ ஜென்ம கர்மாவை கழிக்க இந்த பிறவியில் பிறப்பெடுத்தவர்கள் யார்? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் எங்கே நிற்கிறார் பாருங்க, சந்திரன் எங்கே நிற்குது. இந்த சூரியன் சந்திரனோடு ராகு கேது சேர்ந்திருந்தால் அவர்கள் இந்த ஜென்மத்தில் போன ஜென்ம பாவங்களையும் கர்மாவையும் கழிக்க வந்திருக்கிறார்கள். அதேபோல் ஒருவருடைய ஜாதகத்தில் 5ஆம் வீட்டு அதிபதியும் 9ஆம் வீட்டு அதிபதியும் ராகு கேதுவுடன் இணைந்திருந்தாலும் சரி, அல்லது ராகு கேது லக்கணத்திலிருந்து 5ஆம் பாவகம் 9ஆம் பாவத்தில் இருந்தாலும் சரி, அவர்களும் பூர்வ ஜென்ம அந்த பாவ கர்மாவை இப்பிறவியில் கழிக்கத்தான் பிறந்திருக்காங்க. தெரிஞ்சுக்கோங்க. அதனால் இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த நல்லா பாருங்கள், இந்த ஜென்மத்தில் இவங்களுக்கு இறை பக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். கோவிலாக போவாங்க. போய் தான் செய்த அந்த பாவங்களையும் கர்மாவையும் கழிப்பதற்கு ஏழை எளிய மக்களுக்கு கொஞ்சம் நிறைய உதவி பண்ணாங்கன்னா, அன்னதானம் பண்ணாங்கன்னா, அதே போல் கோவில் வாசலில் இருக்கக்கூடிய அந்த ஏழ்மையானவங்களுக்கு உணவளித்தல், அவங்களுக்கு காசு பணம் கொடுக்கறது, அங்கவஸ்திரம் கொடுப்பது, பிராமணர்களுக்கு அங்கவஸ்திரம் கொடுப்பது, இந்த மாதிரி நிறைய நல்ல காரியங்கள் செய்தால், தான தர்மங்கள் செய்தால் அவர்களுடைய அந்த பூர்வ ஜென்ம பாவத்திற்குரிய பலன் இந்த ஜென்மத்திலே கழிச்சோம். ஸோ இவங்களுடைய ஆத்மா புண்ணிய ஆத்மாவாக இப்பிறவியில் வாழும், மிகச் சிறப்புடன் வாழும். அவங்களுக்கு தேவையான அந்த வருமானம் இறைவன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இவங்க எவ்வளோதான் தான தர்மம் பண்ண அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு அதிர்ஷ்டமும் யோகமும் இவங்களுக்கு. நன்றி, வணக்கம்.